மக்கள் அனைவருக்கும் சித்திரகுப்தன் யூடியூப் சேனல் சார்பாக நன்றி கலந்த வணக்கத்தினை தெரிவித்துக் கொள்கிறேன். இன்றைக்கி மதுரை அருகில் உள்ள அரிட்டாப்பட்டி கிராமத்தில் மிகப்பெரிய ஒரு பதற்றமான ஒரு சூழ்நிலை நிலவிச்சு. அது மாநில அரசாங்கத்தினுடைய தவறான முடிவில் மத்திய அரசாங்கத்துக்கிட்ட ஒரு ரிப்போர்ட் கொடுக்குறாங்க. இந்த மாதிரி அரிட்டாப்பட்டி பக்கம் சுற்றி இருக்கக்கூடிய கிராமத்தில் டங்ஸ்டன் சுரங்கம் அமைக்கலாம் அப்படிங்கிற ஒரு வரைவு அறிக்கையை அங்கே கொடுக்குறாங்க, பிளானை கொடுக்குறாங்க. மத்திய அரசாங்கம் அதுக்கு ஒப்புதல் அளிக்கிறாங்க. இதை கேள்விப்பட்ட அனைத்து மக்களும், சுற்றி இருக்கக்கூடிய அனைத்து மக்களும், அரிட்டாப்பட்டி சுற்றி இருக்கக்கூடிய அனைத்து மக்களும் இங்கே இந்த சுரங்கம் வந்துச்சுன்னா வாழ்வாதாரம், மக்களுடைய சுற்றி இருக்கக்கூடிய வாழ்வாதாரம் கெட்டு போகும். அது மட்டும் இல்லாமல் விவசாயம் அழிந்து போகும். பல்லுயிர், சுற்றி இருக்கக்கூடிய விலங்குகள் பல்லுயிர் வெறுக்கம் கெட்டு போயிடும் அப்படின்னு சொல்லி அதை ஒரு போராட்டமாக முன்னெடுத்து, சுற்றி இருக்கக்கூடிய அனைத்து மக்களும் போராட்டமாக முன்னெடுத்து ஒரு பயங்கரமான ஒரு போராட்டம் பண்ணுறாங்க. சுற்றி இருக்கக்கூடிய அனைத்து கிராமம் ஒன்று சேர்ந்து மதுரைக்கு ஒரு போராட்டம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. நம்ம மாநில தலைவர் திரு அண்ணாமலை அவர்கள் இதை கேள்விப்பட்டு டைரெக்டாக மக்கள்கிட்ட நேரடியாக போகிறார், களமிறங்குறார். நேரடியாக களமிறங்கி உங்களுக்கு உண்டான விஷயங்கள் விரைவில் தீர்க்கப்படும் அப்படின்னு சொல்லி மக்கள்கிட்ட ரெக்வஸ்ட் பண்ணி, நீங்கள் போய் பொங்கலை கொண்டாடுங்க, நான் உங்களோட இருக்கிறேன் அப்படிங்கிற ஒரு வார்த்தையை மக்களுக்கு ஒரு நம்பிக்கையை ஊட்டி பொங்கலை நிம்மதியாக கொண்டாடுறதுக்கான ஒரு விஷயத்தை எடுத்து சொல்கிறார். நான் உங்களோட இருக்கிறேன், இந்த அரிட்டாப்பட்டி கிராமத்தில் டங்ஸ்டன் சுரங்கம் வராது அப்படிங்கிற ஒரு உத்தரவாதத்தையும் அளிக்கிறாரு. மக்கள் அவர் வார்த்தையை கேட்டு நிம்மதி பெருமூச்சோட ஊருக்கு திரும்பி அவங்க பொங்கல் வேலையை பார்த்து பொங்கலை நல்லா சந்தோஷமாக கொண்டாடிட்டாங்க. சந்தோஷமாக கொண்டாடிட்டு இன்னைக்கு பார்த்தீங்கன்னா மத்திய அரசாங்கத்துக்கிட்ட பேசி டைரெக்டாக அண்ணாமலை அவர்களே டெல்லிக்கு போய் இங்கே அந்த அரிட்டாப்பட்டி கிராமத்தில் இருக்கக்கூடிய முக்கியமான ஆட்களை மட்டும் கூட்டிகிட்டு போய் டெல்லிக்கு போய் மத்திய அமைச்சர்கள் மூலமாகவே அவர் வாயாலே சொல்ல வச்சு, அதாவது டங்ஸ்டன் சுரங்கத்தை கேன்சல் பண்ணுறோம் அப்படிங்கிற ஒரு வார்த்தையை சொல்ல வச்சு பிரதமர்கிட்டையும் பேசி, அந்த சம்மந்தப்பட்ட மினிஸ்டர்கிட்டையும் பேசி அந்த டங்ஸ்டன் சுரங்கத்தை அந்த திட்டத்தையே அண்ணாமலை கேன்சல் பண்ணுறாரு. அண்ணாமலை எடுத்துக்கிட்டிங்கன்னா அவர் பிஜேபியினுடைய மாநில தலைவர் தான். எந்த விதமான அரசாங்க பொறுப்பும் அவர்கிட்ட கிடையாது. இல்லாத அப்படி இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையிலேயே அவர் இவ்வளோ வேலையை செய்கிறாருன்னா, இன்னும் அவர் சீஃப் மினிஸ்டர் ஆகிட்டார்னா எவ்வளோ வேலை செய்வார், மக்களுக்காக எவ்வளோ வேலை செய்வாருங்கிறத யோசிச்சு பாருங்கள். மிஸ்டர் க்ளீன்னா பெங்களூரில் 10 வருஷமாக ஐபிஎஸ் ஆஃபீஸராக இருந்து எஸ்பி டிசி போன்ற போஸ்டிங்கில் இருந்து லஞ்சமே வாங்காமல் அங்கே வேலை பார்த்து கொண்டிருக்கக்கூடிய சுற்றி இருக்கக்கூடிய மக்களுக்கு ஒரு நம்பிக்கை நட்சத்திர நாயகனாகவே திகழ்ந்து கொண்டிருந்தார். சிங்கம்னா அவர் அண்ணாமலை, நம்ம அண்ணாமலை தான் சிங்கம். படத்தில் நடித்தவங்கன்னா சிங்கம் கிடையாது. சிங்கம் படத்தில் நடித்தவங்க சிங்கம் கிடையாது, அது அசிங்கம். நம்ம அண்ணாமலை மட்டும்தான் சிங்கம். மேலும் இது மட்டும் அண்ணாமலை செஞ்சார். ஆவின் ஊழலை கண்டுபிடிச்சி வெளிக்கொண்டு வந்தார். அந்த தீபாவளி ஸ்வீட்ஸ் சம்மந்தப்பட்ட கான்ட்ராக்டை ஆவின்கிட்டேயே அந்த அரசாங்க கான்ட்ராக்டை ஒப்படைச்சு ஆவின் மூலமாக ஸ்வீட் தயாரிக்க வச்சு பஸ் ஊழியர்களுக்கு ஸ்வீட்ஸ் கொடுக்க ஆவின்கிட்டே டெண்டர் கொடுக்க வச்சார். ப்ரைவேட்டுக்கு போகக்கூடிய டெண்டரை ஆவினுக்கு போகக்கூடிய அளவுக்கு அந்த ஒரு அறிக்கையிலே அந்த வேலையை செஞ்சார். ரெண்டாவது கோயம்புத்தூர் பக்கத்தில் இருக்கக்கூடிய ஏரியாவில் சிப்காட்டுக்கு நிலம் கையகப்படுத்திச்சு தமிழக அரசு. திரு மு க ஸ்டாலின் அவர்கள் தலைமையில் இருக்கக்கூடிய தமிழக அரசு சிப்காட் சுற்றி இருக்கக்கூடிய கிராமத்தில், கோயம்புத்தூர் அருகில் இருக்கக்கூடிய ஒரு கிராமத்தில் சிப்காட்டுக்கு நிலம் கையகப்படுத்துகிறாங்க. அந்த நிலத்தை கையகப்படுத்த விடாமல் பண்ணி போராட்டம் வெடிக்கும்னு சொல்லி தமிழக அரசாங்கத்தை எச்சரித்து சுற்றி இருக்கக்கூடிய மக்களுடன் சேர்ந்து போராட்டம் பண்ணி அந்த நிலத்தை திரும்ப வாங்கி விவசாய மக்களுக்கே கொடுத்தார். விவசாயத்தை பாதுகாத்தவர் திரு அண்ணாமலை அவர்கள். இன்னொன்று, ஒரே ஒரு அறிக்கை, கேரள அரசு வெளியே அலற மாதிரி ஒரு அறிக்கையை வெளியிட்டு கேரளா எல்லையில், அதாவது தமிழக பார்டரில் கேரளா கழிவுகளை கொட்டிக்கிட்டு இருந்தாங்க. அதை கொட்ட விடாமல் பண்ணி ஏற்கனவே கொட்டின கழிவுகள்லாம் எடுத்துகிட்டு போகிற அளவுக்கு ஒரு அறிக்கையை விட்டு இவ்வளோ வேலை பண்ணியிருக்கார். சுத்தம் பண்ணியிருக்கார், தமிழ்நாட்டை சுத்தம் பண்ணியிருக்கார். கேரளா அதாவது தமிழக பார்டரில் இருக்கக்கூடிய கேரளா கழிவுகளை கேரளா அரசாங்கமே திரும்ப எடுத்துகிட்டு போகிற அளவுக்கு அந்த ஒரு அறிக்கையை விட்டு தமிழ் பார்டரை சுத்தப்படுத்தியிருக்கார். இதுவரைக்கும் எந்த அரசாங்கத்தினாலேயோ எந்த அரசியல்வாதினாலேயோ முடியாத ஒரு விஷயத்தை செய்கிறது தான் நம்மளுடைய சிங்கம் அண்ணாமலை. இதில் மாற்று கருத்தே கிடையாது.
கொஞ்சம் யோசித்து பாருங்கள். கடந்த ஒரு 70 வருஷமாக பாருங்கள், எந்த அரசியல்வாதியாவது இவ்வளோ துணிச்சலோட இவ்வளோ வேகமாக செயல்பட்டது உண்டா? போஸ்டிங்கில் இருப்பாங்க, வேலையை செய்ய மாட்டாங்க. பட் இவர் அண்ணாமலை பார்த்தீங்கன்னா, போஸ்டிங்லேயும் பாஜக மாநில தலைவருங்கிற போஸ்டிங்கை தவிர வேறு எந்த அரசாங்க போஸ்டிங்கும் கிடையாது. அப்படி இருக்கும்போது இவர் மக்களுக்காக நிறைய வேலை செஞ்சுட்டு இருக்காரு. அரிட்டாப்பட்டி டங்ஸ்டன் சுரங்கத்தை கேன்சல் பண்ணுறது, போக்குவரத்து ஊழியர்களுக்கு ஸ்வீட் கான்ட்ராக்ட் வந்து ஆவினுக்கே கொடுக்க வச்சது, அப்புறம் கோயம்புத்தூர் அருகில் இருக்கக்கூடிய அந்த சிப்காட்டுக்கு ஒதுக்கப்பட்ட அதாவது விவசாயிகளிருந்து பறிங்கின நிலத்தை திருப்பி மக்களுக்கு ஒப்படைக்க வச்சது, கேரளா அரசாங்கம் வந்து கழிவுகளை உள்ள தமிழ்நாட்டு பார்டரில் கொட்டிக்கிட்டு இருந்தாங்க, அது திரும்ப எடுக்க வச்சது. இவ்வளோ ஒரு மிகப்பெரிய முக்கியமான 4-5-6 விஷயங்கள், இன்னும் நிறைய விஷயங்கள் செஞ்சுருக்காரு. கண்டிப்பாக செய்வார் நம்ம அண்ணாமலை, மாற்று கருத்து கிடையாது. மக்கள் இதை புரிந்து கொண்டு யார் திறமையானவங்களோ, யார் உண்மையானவங்களோ, யார் நேர்மையானவங்களோ அவங்களுக்கு ஓட்டு போடுமாறு, அண்ணாமலை தலைமையில் இருக்கக்கூடிய அந்த பாஜகங்கிற கட்சிக்கு ஓட்டு போடுமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம். பாரத் மாதா கி ஜெய்.